Good morning to everyone gathered here. I welcome you all on behalf of King's College of Engineering to the day 2 of the online skill courses of Phase 1. Success is where preparation and opportunity meets. As a part of your preparation to the basic computer skills, we give you an introduction to the MS PowerPoint application. And now I request Mrs. R. Sugandhalakshmi, Assistant Professor of CSC Department, for guiding you to explore the software. Ma'am, you can start your session, ma'am. Thank you, Chandraprabha ma'am. Good morning, dear students. I am very much happy to see all your bright and smiling faces. As you are going to step into the next part of your life, yes, your college life, there are certain things to be known for your growth. One such thing is Microsoft PowerPoint, which helps you in all aspects. மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்னா ஒன்றும் கிடையாது. இது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நம்ம எப்படி ஒரு கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்மளோட டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. ஸோ May 22, 1990 மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட ஒரு பார்ட்டாக கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பற்றி தான் டே 1 நேற்றுக்கு உங்களுக்கு சந்திரபிரபா மேம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன். ஸோ அதில் உள்ள நிறைய திங்ஸ் இதுலேயும் காமனாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உலகத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ரொம்ப இந்த பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பவர் பாயிண்ட்ல என்னதான் இருக்கு, என்னதான் ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் இந்த 1 ஹவர்ல நம்ம பார்க்க போறோம். இந்த பவர் பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். மெயினா இந்த பவர் பாயிண்ட் எங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எஜுகேஷன்ல டீச்சிங் லைன்ஸ்ல மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த ஜஸ்ட் திங்க் ஒரு வேர்ட்ஸா சொல்றதோட ஒரு விஷுவலா காட்டி சொன்னோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா புரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு கான்செப்டை விஷுவலா காட்டி நமக்கு புரிய வைக்கிறதுக்கு எஜுகேஷன் லைன்ல நம்ம பவர் பாயிண்ட் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அனிமேஷன்ஸ்னா நமக்கு தெரியும், மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ், தட் இஸ் கேம்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட சேல்ஸ் எவ்வளோ, க்ரோத் எவ்வளோ, அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது ஸோ எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பீப்புள்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் அவர் கவர்மெண்ட், சிட்டிசன் சர்வீசஸ் எல்லாமே நம்ம பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பவர் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற டேட்டாங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த டேட்டா இன்ஃபர்மேஷனை நம்ம டெக்ஸ்ட்டு, இமேஜ், டயக்ராம் வச்சு ஒரு அனிமேஷனாவோ ஒரு எஃபர்ட்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுதான் பவர் பாயிண்ட்ல வச்சு நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான வேலை. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு ப்ரெசன்டபிள் டேட்டாவா மாற்றி காட்டுறோம் அப்படிங்கிறது தான் பவர் பாயிண்ட்ல நம்ம பண்ண போகிறோம். ஸோ பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். எல்லாருமே ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பவர் பாயிண்ட்டுக்கு எப்படி நம்ம போகலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் 2007. ஸோ நிறைய வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2010 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் 2007 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் யோர் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் 2007 ஹோம் விண்டோ அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் விண்டோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் த விண்டோ, ஹோம் விண்டோ. ஸோ இந்த ஸ்லைட் தான் நம்ம பார்த்த ஸ்லைட். ஸோ இந்த ஸ்லைடில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இதை ஃபைல் டேப் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுறத இதை ஒரு ஃபைலுன்னு சொல்லுவோம். அந்த ஃபைலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபைல் டேப்ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் இஸ் யோர் ரிப்பன், ஹோம் ரிப்பன். ஸோ இங்கே டெக்ஸ்ட்டு, எடிட்டிங் பர்பஸ் எல்லாமே இங்கே பண்ணுவோம். ஸோ அந்த மேலே இருக்கு இல்லையா அந்த ப்ரெசன்டேஷன் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், திஸ் இஸ் கால்ட் இஸ் யோர் டைட்டில் பார். இதை நம்ம டைட்டில் பார் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு என்னென்ன டேட்டா எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஒயிட் ஸ்க்ரீன் இங்கே கிளிக் டு ஆட் டைட்டில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏரியாவை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லைட் ஏரியான்னு சொல்கிறோம். நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக வில் பி கோயிங் ஃபார் அ ஹெல்ப்.
ஸோ எனக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் தெரியல, ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா எங்கே போகலாம் அப்படின்னா இந்த ஹெல்ப், இந்த கொஸ்டின் மார்க் கிளிக் பண்ணி உங்கள் கொஸ்டினை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லைட் டேப். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஸ்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா this is first slide, second slide, we can add any number of slides. So இந்த tab வந்து slide tab அப்படிங்கிறது சொல்றோம். So this part, the black part is called as your access toolbar. ஸோ இந்த கீழே கிளிக் டு ஆட் நோட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா நோட் செக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நோட் செக்ஷன்னா நான் இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன், ஸோ கொடுத்துட்டு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன், கொடுத்துட்டு அதுக்கு டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் நான் எங்கே கொடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த நோட் செக்ஷனில் கொடுத்துக்கலாம். எனக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட் செக்ஷன் வந்து விசிபிளாக இருக்காது, நார்மல் ஸ்லைட் வியூவில் தான் விசிபிளாக இருக்கும். இது வந்து ஸ்லைட் வியூ. ஸ்லைட் வியூ பற்றி டீடைல்டாக உள்ளார இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போம். ஜூம் ஆப்ஷன்ஸ். ஸோ என்னோட ஸ்லைடை வந்து நான் சின்னதாக இருக்குது, நான் பெருசாக்கிக்கணும், என்னோட விசிபிலிட்டி வந்து நான் பெருசு சின்னதாக்கி காட்டணும் அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் ஜூம் ஆப்ஷன். ஸோ தீஸ் ஆர் த மெயின் திங்ஸ். ஓகே, யூ ஷுட் நோ அபவுட் யுவர் மெயின் விண்டோ ஆஃப் யுவர் பவர் பாயிண்ட். ஸோ ஃபைல் டேப், ஹோம் ரிப்பன், this is your title bar. ஸோ நான் இப்போ இங்கே பேர் மாற்றினேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு பேர் மாறிடும். So this is your slide area, the area that you are going to work. Again, this is a slide tab. So if I want to add a detailed description, நிறைய சொல்லணும், இதில் வந்து கொஞ்சமாக கொடுத்துட்டு நிறைய சொல்லணும் அப்படின்னா நோட் செக்ஷனில் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ வியூ பண்ணி பார்க்குறது அப்படின்னா ஸ்லைட் வியூஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்லைட் வியூஸ் இருக்குது. ஸோ ஐ வில் பி டீச் யூ லேட்டர். ஸோ ஜூம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு தான் we are going to work. So come on, let's create a new slide and we can play with your Microsoft PowerPoint. Okay, so this is the home screen. So we have seen all the components of this home screen. So this is the main page. So in the page வந்து title page. ஸோ இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஹெட்டிங் போடுறோம் இல்லையா. ஸோ ஹெட்டிங் ஒரு விஷயம் படிக்க போகிறோன்னா அதுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், we have to put a heading. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், we are learning. ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு ஹெட்டிங் போட போகிறேன். ஸோ நான் வந்து ஆன்லைன் ஸ்கில் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் போட போகிறேன். ஓகே, கீழே வந்து சப்டைட்டில். ஓகே, சப்டைட்டில்ஸ் என்னென்ன, ஸோ நான் இப்போ கிங்ஸ் காலேஜ்லேருந்து பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் புட்டிங் கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இன்னைக்கு டேட் போடுறேன் நான். ஸோ ஐ எம் புட்டிங் டுடேஸ் டேட். ஸோ இதை பார்க்கும்போது நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிட்டோம். ஸோ இங்கே டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டோம். ஸோ திஸ் ஒன் இஸ் யுவர் திங். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் இன்னும் அழகாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை மவுஸ் வச்சுட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஆகும். அதில் செலக்ட் ஆகிட்டு ஓகே, இப்போ இந்த ஹோம் பட்டன் போனீங்க அப்படின்னா இங்கே இதுதான் ஃபாண்ட். ஸோ எனக்கு என்ன ஃபாண்ட் வேணும்னு நான் நினைக்கிறேனோ, ஓகேவா. ஸோ தெர் ஆர் ஸோ மெனி ஃபாண்ட்ஸ் அவைலபிள். நான் ஃபாண்ட்ஸ் வந்து என்ன ஃபாண்ட் வேணும்னு நினைக்கிறேனோ அந்த ஃபாண்ட் எடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பொட்டானி எம்டி பிளாக்ங்கிற ஒரு ஃபாண்ட், ஒரு போல்டு, ஒரு ப்ரெசன்டபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபாண்ட் எடுத்திருக்கேன். ஆன்லைன் ஸ்கில் கோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது கீழே உள்ள விஷயங்கள். ஸோ இதையும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், ஐ ஆம் கோயிங் டு ஹோம் டேப், ஹோம்குள்ளே போகிறேன். ஹோம்குள்ளே போயிட்டு அகெயின் நான் வந்து ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் எனக்கு என்ன ஃபாண்ட் வேணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் ஐ எம் ஷேர். ஸோ இப்போ இதை எனக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. எனக்கு எப்போதுமே நமக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷனுங்கிறது எப்படி இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு என்ன கொடுக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பாருங்கள் அகெயின். ஸோ நீ எந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் அதை செலக்ட் பண்ணணும் இந்த டெக்ஸ்ட்டை. இப்போ நான் இதுக்கு வந்து வேறு கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஹோம்குள்ளே போங்க. ஹோம்குள்ளே போயிட்டு இங்கே இந்த கலர் கீழே ஒரு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது மாதிரி அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ நான் எடுத்துக்கலாம். ஸோ ஐ எம் ஓகே வித் ரெட் கலர். ஸோ நான் ரெட் கலர் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ரெட் கலரில் எனக்கு மாறிடுது. ஸோ இதுக்கு நான் வேறு கலர் கொடுக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் போயிட்டு கலர் கொடுத்துட்டு எனக்கு நான் என்ன வேறு கலர் வந்து இந்த கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
இல்லை இன்னும் நிறைய கலர் வேணும் அப்படின்னா இந்த பேலட்னு சொல்லுவாங்க, திஸ் இஸ் அ கலர் பேலட். ஸோ அந்த கலர் பேலட்டுக்கு போய் நான் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கும் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரீநேம் அ டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு சைஸை வந்து ரீநேம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர், ஃபாண்ட்டு, எனக்கு சைஸ் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஹெட்டிங் அப்படின்னா ஹோம் போயிட்டு இந்த சைஸ் இருக்கு இல்லையா 44ன்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் A+ இருக்கும், கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி கோயிங் ஃபார் ஆஃபர் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் டிம்மாக தெரியுது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்லைடில் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்லைடு வந்து இப்படி இருக்குது, கொஞ்சம் அலைன்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் அலைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், ஒரு லைன் போட்டு. அந்த பாக்ஸில் இப்படி வச்சிங்க அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் காட்டும். அந்த ஏரோ மார்க் இப்படி அமுக்கிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்படி மேலே கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது மூவ் ஆகி நின்றோம். ஓகே, ஸோ இங்கே இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறேன். ஸோ பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், ஒரு இமேஜ் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இமேஜ் வைக்கலாம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு கூகுள் போகிறேன். கூகுள் போயிட்டு இமேஜ் வந்து நமக்கு பிடிச்ச இமேஜ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ சக்ஸஸ்ங்கிற இமேஜ் எடுக்கிறேன் நான். சக்ஸஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு இமேஜ்குள்ளே போய் ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ்ங்கிற இமேஜஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ், நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் காப்பி ஆகிடும். சரி, உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பேஸ்ட் ஆகிடும். சப்போஸ் பேஸ்ட் ஆகலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த இமேஜை சேவ் இமேஜ் கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணுறேன் நான். சேவ் கொடுத்துட்டு உங்களோட ப்ரெசன்டேஷன் போயிட்டு எந்த இடத்துல அந்த இமேஜ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பிக்சர். ஓகே, ஐ எம் ரிப்பீட்டிங் அகெயின். உங்களுக்கு எந்த இடத்துல இமேஜ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போயிட்டு இன்சர்ட் பிக்சர் கொடுத்துட்டு என்னோடது வந்து எங்கே இருக்குன்னா டெஸ்க்டாப்பில் இமேஜஸ்ங்கிற ஒரு ஃபைலில் வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த சக்ஸஸை கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் we can create your innovatively you can create your heading page. ஓகேவா, ஒரு ஹெட்டிங் பேஜ்க்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். டைட்டில் கொடுத்துட்டு ஸோ ஒரு இமேஜ் பிளேஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதோட கலர், என்னோட சைஸ் ஆஃப் தி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது இட்டாலிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இமேஜ் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இட்டாலிக் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாய்வலாக இருக்கும். ஸோ இதை கூட நீங்கள் வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இட்டாலிக் கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இது வியூ பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்லைட் வியூ, இந்த 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ லைக் அ கப் மாதிரி ஒரு ஸ்லம்பர் இருக்கும் சைட்ஸில், ஸ்லைடு ஷோன்னு சொல்லுவோம். அதை இப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். ஓகேவா, ஸோ ரிமைனிங்லாம் வந்து எதுவும் இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். ஸோ இப்போ பார்க்கவே நமக்கு எப்படி இருக்குது, ஒரு ஹெட்டிங், ஒரு இமேஜ், ஓகே, ஒரு ப்ரெசன்டபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் இது முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கான கண்டென்ட்டை நான் உள்ளார போடுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி, ஓகே, இந்த ஸ்லைடில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஸ்லைட் வந்துடும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ கோர்சஸ் ஆஃபர்டு, எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர்டு அப்படின்னா ஸோ நான் என்ன சொல்கிறேன், பிஇ சிவில், ஜஸ்ட் நான் வந்து கீபோர்டில் டைப் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே பண்ணல. பிஇ சிஎஸ்சி, பிஇ
ECE, BE, triple E, BE, MEC அப்படிங்கிற டைப் பண்ணுறேன். அகெயின் இது என்னது, ஃபர்ஸ்ட் பேஜ் இஸ் யோர் டைட்டில் பேஜ், செகண்ட் பேஜ் இஸ் யோர் த டீடைல்ஸ். ஸோ இந்த டைட்டிலுக்கு தேவையான விஷயங்கள் டீடைல்ஸ் எல்லாம் உள்ளார கொடுக்க போகிறோம். திருப்பி எனக்கு வந்து இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட், ஐ எம் நாட் ப்ரிஃபரிங், ஸோ ஐ எம் கோயிங் டு சேஞ்ச். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் போய் எனக்கு டெக்ஸ்ட்டும் மாற்றலாம். இன்னொரு விஷயம், இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இன்சர்ட்ல போனீங்க அப்படின்னா, ஓகே நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் சி, ஓகேவா. ஸோ கண்ட்ரோல் சி இஸ் ஃபார் காப்பி. ஸோ இன்சர்ட்ல போயிட்டு வேர்ட் ஆர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த வேர்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வேர்ட் ஆர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிற டிசைன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி வேணுமா, என்னோட டெக்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வேணுமா அப்படின்னு காமிக்கும். நான் இப்போ இதில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னோட பாருங்க, என்னோட கோர்சஸ் ஆஃபர்டு வந்து இதில் வருது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை டெலிட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும். டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கோர்சஸ் ஆஃபர்டை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே எனக்கு கேப்ஸில் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே அதே மாதிரி ஹோமில் போயிட்டு இந்த டேப் ரிப்பன் டேப்பில் வந்து யூ கேன் கோ ஃபார் அப்பர் கேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் see like this. ஸோ இப்படியும் டெக்ஸ்ட் நாட் ஒன்லி ஃபாண்ட் வச்சு மாற்றுறதுக்கு இல்லாமல் நம்ம கிளிப் ஆர்ட் வச்சு மாற்றிக்கலாம், தட் இஸ் வேர்ட் ஆர்ட் வச்சு மாற்றிக்கலாம். ஸோ இங்கே எனக்கு இது இந்த வேர்ட் ஆர்ட் பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வேணும்னு நினச்சேன் அப்படின்னா இன்சர்ட்டில் திருப்பி அதே வேர்ட் ஆர்ட் போயிட்டு, ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, எனக்கு இது பிடிக்குது அப்படின்னா ஸோ இதில் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். Insert a word art. So if I want this means courses offered. Okay, கொடுத்துட்டு இதில் போய் இதோட ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கேம்ரியாவில் இருக்குது, நமக்கு இந்த ஃபாண்ட் என்ன வேணும்னோ நமக்கு வந்து என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கோர்சஸ் ஆஃபர்ட். ஸோ இங்கே அகெயின் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, எனக்கு வந்து இங்கே வேறு ஃபாண்ட் வேணும்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் கோ ஃபார் கேம்ரியா ஃபாண்ட். நல்லாயிருக்கும், நான் வந்து கேம்ரியா ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கேம்ரியா ஜஸ்ட் டைப் பண்ணிங்கனாலே போதும், வந்துடும் கேம்ரியா. ஓகே, கலர் வந்து மாற்றுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோர்சஸ் ஆஃபரில் பிஇ சிவில், எஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக் அது வந்துடுச்சு. இது எனக்கு லைன் ஸ்பேசிங் வந்து கொஞ்சம் கூட வேணும், இந்த இதுக்கும் உள்ள இடைவெளி வந்து கொஞ்சம் கூட வேணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் கோ ஃபார் லைன் ஸ்பேசிங். இங்கே ஹோமுக்கு போயிட்டு ஸோ இந்த 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 பார்ட் இருக்கும் லைன் ஸ்பேசிங் பார்ட்டு. ஸோ இதில் போயிட்டு 1.5 வச்சோம் அப்படின்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் போயிட்டு 1.5 வச்சோம் அப்படின்னா அதுக்கான கேசஸ் வரும். இதுதான் வந்து ஒரு இன்சர்ட்டிங் யோர் வேர்ட் ஆர்ட். ஓகே, ஸோ வேர்ட் ஆர்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வி கேன் கோ ஃபார் இது ஒரு ஸ்லைட். ஸோ அடுத்த ஸ்லைட் போனோம் அப்படின்னா அகெயின் ரைட் கிளிக் நியூ ஸ்லைட். ஸோ நியூ ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபெசிலிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம என்ன சொல்லலாம், இன்டர்நெட், ஓகே, அதே மாதிரி ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட், சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்ஸ், மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ். ஓகே, ஸோ இது அலைன்மெண்ட்ஸ் வந்து இது நான் 3 விஷயம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஃபெசிலிட்டிஸை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், அப்பர் கேஸில் மாற்றிக்கிறேன். ஸோ அப்பர் கேஸில் மாற்றிட்டு இதோட கலர் வந்து மாற்றிக்கிறேன், வேறு எதுவும் பண்ணல. நான் கேம்ரியாவில் கொடுத்துட்டு
ஸோ இதோட கலரை ரெட் கலரில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அகெயின் இதையும் செலக்ட் பண்ணி ஹோம் போயிட்டு கேம்ரியாவில் கொடுத்துட்டு அகெயின் இதை வந்து நான் ஒரு ப்ளூ கலரில் மாற்றிக்கிறேன். இன்டர்நெட் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட், மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸு, ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்கணும். அனிமேஷன்னா இது வந்து இப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வியூ பண்ணி பார்க்குறேன். இப்போ வியூ பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடு, செகண்ட் ஸ்லைட், தேர்ட் ஸ்லைட் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு கலர்ஃபுல்லாக வந்து அனிமேட்டடாக இருந்துச்சு. எப்படி நம்ம கேம்ஸ் விளையாடும் போது ஒரு ஜம்ப் பண்ணுறாங்க அந்த கேரக்டர், அந்த மாதிரியான விஷயங்கள் அனிமேட்டடாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அனிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ, ஸோ இதுக்கு நான் அனிமேஷன் கொடுக்குறேன். ஸோ நான் அந்த டெக்ஸ்ட் எதுக்கு அனிமேஷன் கொடுக்கணும், இந்த எப்படி இந்த அனிமேஷன் கொடுக்கணுமோ அதை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன்ஸ், ஓகேவா, அனிமேஷன்ஸ்குள்ளார போயிட்டு கீழே இருக்கும், நிறைய இருக்கும், நீங்கள் இப்படி வச்சிங்கனாலே வரும். ஓகே, நான் இப்போ இது கொடுக்குறேன் அப்படின்னா இது கொடுத்துட்டேன். இப்போ நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்த ஸ்லைட் மாறும்போது இதோட டிரான்சிஷன் பாருங்கள். ஸோ மாறுது, ஓகேவா. ஸோ இது எப்படி கொடுக்கணுங்கிறத நான் திருப்பி சொல்கிறேன். அனிமேஷன்ஸ்குள்ளே போய், ஓகே, இந்த ஸ்லைட் சூஸ் பண்ணிக்கிட்டு அனிமேஷன்ஸ்குள்ளார போயிட்டு எது வேணுமோ அதை கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ இப்படி நெக்ஸ்ட் ஸ்லைட் நான் சூஸ் பண்ணிக்கலாம், ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஃபெசிலிட்டிஸ் போயிட்டு இங்கே அனிமேஷனுங்கிற டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்பில் போயிட்டு நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ வாட் வில் ஹேப்பன், லெட் அஸ் see. இங்கேயும் அனிமேஷன்ஸில் போய் என்ன பண்ணுறேன், பிளிங்கிங் கொடுக்குறேன். ஸோ லெட் அஸ் see what is happening. ஸ்லைட் ஷோவில் போய் ஃப்ரம் பிகினிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா see here. ஸோ இந்த மாதிரி ஸ்லைடு டிரான்சிஷன்ஸ் கொடுக்கலாம், ஸ்லைட் டிரான்சிஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி நான் அடுத்த ஸ்லைட், நியூ ஸ்லைட் ஆட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் லே அவுட். ஸோ இது என்ன லே அவுட்டில் இருக்குது, இங்கே ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணிவிட்டு கீழே ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லே அவுட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய லே அவுட்ஸ் இருக்குது. ஸோ ஹோமில் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லே அவுட் அப்படின்னு இருக்கும். இந்த லே அவுட்டில் போயிட்டு, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு லே அவுட்டு தான் டைட்டில். நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தோம் இல்லையா, இதுதான் டைட்டில் லே அவுட். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும், இது வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ ஹோம் போயிட்டு லே அவுட் போயிட்டு இதுதான் வந்து நமக்கு நார்மலாக உள்ளது, ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம ஹெட்டிங் போட்டுட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் யுவர் நார்மல் லே அவுட். ஸோ அடுத்த லே அவுட் பார்த்தீங்க அப்படின்னா டூ கண்டென்ட் லே அவுட். அதாவது நம்ம பிரித்து எழுதணும், ஒரு பேஜை வந்து 2 காலமாக பிரித்து எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி போடணும் அப்படின்னா இந்த லே அவுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஹெட்டிங் போட்டுக்கலாம். நம்ம இங்கே ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு கிங்ஸ்ன்னு போட்டுக்கிறேன் நான். இங்கே ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு இங்கே ஒரு கண்டென்ட் சிஎஸ்சி, இங்கே ஒரு கண்டென்ட் இசிஇ. ஸோ அப்போ 2 காலமாக நம்ம பிரித்து எழுதணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லே அவுட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேற என்ன லே அவுட் இருக்குது அப்படின்னா, அகெயின் பிளாங்க் லே அவுட் இருக்குது. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஸ்லைடுன்னு இருக்கும். ஸோ அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் போயிட்டு லே அவுட் போயிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட் கொடுத்துக்கிறேன், நியூ ஸ்லைட், ரைட் கிளிக், இன்சர்ட் நியூ ஸ்லைட் கொடுத்துட்டு ஹோம் போயிட்டு லே அவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, பிளாங்க் கொடுத்துட்டோம்னா இது பிளாங்காக வந்துடும் நமக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணணும் ஆல்ரெடி சொன்னேன், நான் திருப்பி சொல்கிறேன். இன்சர்ட்டில் போய் பிக்சரில் போய், ஓகேவா. ஸோ எனக்கு இந்த இமேஜ் வேணும், இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா இன்சர்ட் கொடுத்தோம், அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இங்கே இன்சர்ட் ஆகிடும், ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஸ்லைடு வந்து எதுவுமே இல்லாமல் க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஸ்லைடை நான் என்ன பண்ணிக்கலாம், டெலிட், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் ஸ்லைடு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் we can add a slide, delete a slide and also insert a picture into a slide. ஒரு பிக்சர் வந்து ஸ்லைடில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ அனிமேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி அனிமேஷன்ஸ். இப்போ இந்த இந்த இதுக்கு நான் ஒரு அனிமேஷன் கொடுக்குறேன். ஸோ அனிமேஷன்ஸ் தான் நம்ம எங்கே போகணும், 4ஆவதாக இருக்கிற அனிமேஷன் டேப்குள்ளார போகணும். அனிமேஷன் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் ஃப்ளைன்னுங்கிற ஒரு அனிமேஷன் இருக்குது. ஸோ அந்த அனிமேஷன் கொடுக்குறேன் நான். கொடுத்துட்டு இப்போ 2 இமேஜ் போட்டிருக்கேன். ஸோ we can see a slide show. ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்டாக டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் யோர் நெக்ஸ்ட் ஒன். ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து ஒயிட் பேக்ரவுண்டாகவே வந்துட்டுருக்கு. எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் மாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஃபஸ்ட் இன்சர்ட் அ நியூ ஸ்லைட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஸ்லைட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பேக்ரவுண்ட் ஏன் ஒயிட்டாகவே வருது, அப்படி இல்லைன்னா டைட்டில் பேஜ் அது மாதிரி வருது. ஸோ இதை வந்து நான் மாற்றணும் அப்படின்னா நான் எங்கே போகலாம் அப்படின்னா டிசைன்குள்ளார போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ டிசைன்ஸ் எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணோம். இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னோடய ஸ்லைடு ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் இங்கே பாருங்கள். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு ஃபுல்லாகவே என் ஸ்லைடு எப்படி வந்துடுச்சு, அந்த டிசைனுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் வேறு டிசைன் சூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது பிடிக்கல, நான் வேறு டிசைன் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ வந்து இதை சூஸ் பண்ணேன் இல்லையா, நான் இப்போ வந்து திஸ் டிசைன் சூஸ் பண்ணுறேன்னா பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்கள். அனிமேஷன்ஸில் போயிட்டு ஸ்லைட் ஷோவில் போயிட்டு ஃப்ரம் பிகினிங் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டே மாறிடுச்சு பாருங்கள், நம்ம டிசைன் பண்ண டெம்ப்ளேட்டே. ஸோ நான் ஒன்று ஒரு விஷயம் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா நமக்கு என்ன ஸ்லைடு வேணுமோ என்ன டிசைன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ப்ரெசன்டேஷன் போடும்போது ஒயிட் பேக்ரவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு விசிபிள் ஆகுறது நல்ல விசிபிள் ஆகும். அதனால மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will be choosing going for a white background. மைல்டான டிசைன்ஸ் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இது வந்து கிரியேட் ஆகும். ஸோ this is here. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can insert something. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக்சர் இன்சர்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். கிளிப் ஆர்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஆல்ரெடி சிஸ்டமில் வந்து நிறைய இமேஜஸ் வச்சுருப்பாங்க. அந்த இமேஜஸ் வேணும்னா நம்ம கிளிப் ஆர்ட்லேருந்து எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணோன்னா லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால அப்புறமேட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஷேப்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னா நம்ம ஷேப்ஸ் வந்து யூஸ் பண்ணி டயக்ராம்ஸ் வரையலாம். இப்போ ஷேப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டயக்ராம் வரைவோம் இல்லையா, ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், ஏரோ மார்க், அது எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். நாட் ஒன்லி டயக்ராம், இமேஜஸ் கூட இதை வச்சு நம்ம வரையலாம். ஸோ நான் இப்போ பாருங்கள் ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது, பேக்ரவுண்டில் ப்ளூ கலரில் ஃபில் ஆகிருக்கு, எனக்கு ஒயிட் கலரில் ஃபில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார்மட் ஷேப் போங்க. ஃபார்மட் ஷேப் போயிட்டு இந்த இடத்துல கலர்னு இருக்கும், கலரில் போய் ஒயிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒயிட் கலரில் வந்துடும். ஸோ இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வெல்கம் அப்படிங்கிறத ஆட் பண்ணிப்பேன் நான். இப்போ இது வந்து கலர் வந்து டிம்மாக இருக்குது தெரியல. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், ஹோம் போயிட்டு இதோட கலரை வந்து பிளாக் கலரில் மாற்றிட்டு வச்சேன் அப்படின்னா இது டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது இங்கே. இந்த ஷேப்ஸில் என்ன ஷேப்ஸ் வேணும்னாலும் நம்ம வேணுங்கிற ஷேப்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெல்கம்மை நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறேன். ஸோ ஹோம் போயிட்டு நான் ஒரு 32 வைக்கிறேன். 32 சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஒரு 50s வைக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை வந்து நான் அப்பர் கேஸில் பெரிய கேபிட்டல் லெட்டர்ஸில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பிளாக் கலராக இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளார இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளார இமேஜ் வரணும். ஓகேவா, இந்த டபிள்யூ பிளாக் கலருக்கு பதில் இமேஜ் செட் ஆகணும்னா என்ன பண்ணணும், ரைட் கிளிக்கில் பார்த்தீங்க, இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், ஃபார்மேட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபில்லுன்னு வரும். அதில் போயிட்டு கிரேடியன்ட் ஃபில் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா
எனக்கு என்ன வருமோ, இப்போ இந்த ப்ளூ எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளூ கலரில் வந்துடும். இங்கே பாருங்கள், பிளாக் கலரில் இருந்துச்சு, அப்போ ப்ளூ கலரில் வந்துருச்சு. இதுவே நான் ஒரு இமேஜை கொடுக்கணும் அப்படின்னா, நான் ஏரோப்ளைனோ வச்சுருந்தேன் இல்லையா, அந்த இமேஜை கொடுக்கணும்னா அகெயின் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஃபில் கொடுங்க. கொடுத்துட்டு பிக்சர் ஆர் டெக்ஸ்சர் ஃபில்னு கொடுங்க. ஓகேவா? இன்சர்ட் ஃப்ரம் டெக்ஸ்சர் அப்படிங்கிறது திஸ் இயர் டெக்ஸ்சர். ஓகே, நான் இந்த டெக்ஸ்சரில் கொடுக்குறேன் அப்படின்னா see here. ஸோ என்னோட டெக்ஸ்ட் எப்படி ஆயிடுச்சு, நான் கொடுத்த டெக்ஸ்சருக்கு மாறிடுச்சு. இதுவே ஒரு இமேஜ் கொடுக்கணும் அப்படின்னா அகெயின் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபார்மட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ். ஓகே, டெக்ஸ்ட் ஃபில்லை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்சருக்கு பதில் ஃபைல், இன்சர்ட் ஃப்ரம் ஃபைல். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஃப்ளார் கார்டன் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அது பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்சர்ட். ஓகே, இன்சர்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளார் கார்டன் வந்து பின்னாடி வந்துடும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இமேஜஸ் வந்து நம்ம வேணுங்கிற இமேஜஸை பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமா? இப்போ இந்த பாருங்கள். ஸோ ஹவ் இட் இஸ் விசிபிள். ஸோ நம்ம அந்த கார்டன் கொடுத்தேன் இல்லையா, அந்த கார்டன் இமேஜ் என்ன இருக்குது, இந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளார ஃபில் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஸோ இப்போ நான் வந்து ஸ்லைடை வந்து அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் ஸ்லைடு வந்து மேலே வரணும். ஸோ கோர்சஸ் ஆஃபர்டு வந்து கீழே வரணும்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்லைடை அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் ஆகும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா அந்த கீழே ஒரு ஸ்கொயர் மாதிரி, மவுஸுக்கு பாயிண்டர் கீழே ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படின்னா என்னாச்சு, உனக்கு மூவ் ஆக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை கொண்டு போய் நான் இங்கே வச்சேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு மூவ் ஆகிடும். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். நான் ஸ்லைட்ஸ் வந்து நான் போட்டுட்டேன், இந்த ஸ்லைட் முன்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஸ்லைட் பின்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ வெல்கம்ங்கிறது எனக்கு முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கிளிக் பண்ணிவிட்டு இப்படி நவுத்துனீங்கன்னா அந்த பாயிண்டர் கீழே ஒரு குட்டியாக ஸ்கொயர் தெரியுது இல்லையா, அப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை கொண்டு போய் நகர்த்தி கொண்டு போய் இங்கே வச்சோன்னா இது நகர்ந்துடும். இல்லை எனக்கு கீழே வேணும் அப்படின்னா நகர்த்தி கொண்டு வந்து திருப்பி கீழே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் பாக்ஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லைடை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். ப்ரெசன்டேஷனை வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்கு நான் பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா டிசைன் டேப்லேருந்து நம்ம செட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டிசைன் டேப் போகிறேன். டிசைன் டேப்பில் போயிட்டு பேக்ரவுண்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு என்ன வேணுமோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேணுமோ, இப்போ ஒயிட்டில் இருக்குது நமக்கு, இந்த கலர் வேணும்னா இந்த கலர் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கலர் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ, இல்லை பிக்சர் வச்சு நம்ம செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பிக்சர் வந்துடும். ஸோ நான் என்ன வச்சு நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிக்சர் கொடுத்தேன், பிக்சர் வந்துருச்சு. இல்லை எனக்கு வந்து பிக்சர் வேணாம், வேறு ஏதாச்சும் வந்து கிரேடியன்ட் ஃபில், டெக்ஸ்சர் ஃபில் வேணும், ஸோ இந்த ஃபிஷ் மாதிரி இருக்குல்லையே அதை கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபிஷ் மாதிரி அது மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் நடுவில் வச்சுக்கிறேன். ஓகே, நடுவில் வச்சு பெருசாக்கினா பெருசாக்கிக்கலாம். இந்த டெக்ஸ்டையும் நம்ம பெருசாக்கணும்னா நம்ம பெருசாக்கிக்கலாம். ஹோம் போயிட்டு ஒரு 76 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த ஸ்லைடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ see here, look how it is. ஸோ இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டையும் நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா we can insert tables. நம்ம என்ன சொன்னோம், பவர் பாயிண்டோட முக்கியமான விஷயமே நம்ம என்ன சொன்னோம், நம்மளோட டேட்டாவை ஈஸியாக புரிகிற மாதிரி ப்ரெசன்டபிளாக கொடுக்கறதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன சொல்கிறேன், ஒரு 10 டீமோட ரன் சொல்கிறேன். இந்தியா வந்து இவ்வளோ ரன் எடுத்திருக்காங்க, ஆஸ்திரேலியா டீம் கிரிக்கெட் டீம் வந்து இவ்வளோ ரன் எடுத்திருக்காங்க, ஜிம்பாப்வே இவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு ஒரு 10 கிரிக்கெட் டீமோட ரன் ஸ்கோர் சொல்லிட்டு ஐ எம் ஆஸ்கிங் யூ அ கொஸ்டின். எந்த டீம் வந்து ஹையஸ்ட் எடுத்தாங்க, எந்த டீம் வந்து லோவஸ்ட் எடுத்தாங்க, ஸோ யார் செகண்டில் இருக்காங்க, யார் ஃபிஃப்த்தில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது நான் வந்து வாயால் டேட்டா சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு அதை கேப்சர் பண்ணிவிட்டு ஒரு 2-3 விஷயத்துக்கு ஆன்சர் தெரியுமே தவிர எல்லாத்துக்கும் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷனாக நம்ம ஒரு விஷுவலாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு இமேஜாக போட்டு காட்டினோன்னா ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு டேட்டா வந்து நான் அதே ஒரு 5 கிரிக்கெட் டீம்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த 5 கிரிக்கெட் டீம்ஸோட டேட்டா வந்து யார் ஃபஸ்ட்டு யார் லாஸ்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு சொல்கிறேன். அப்போ வந்து எப்படி ஈஸியாக சொல்லலாம்னா இன்சர்ட், ஓகே, அது வந்து சார்ட், உங்களோட சார்ட் வரைஞ்சி சொல்லலாம்.
சார்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் போயிடுங்க. ஸோ இன்சர்ட்ல போயிட்டு சார்ட், ஓகேவா? இப்போ சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சார்ட் இன்சர்ட் ஆகும். ஸோ இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது காலம் சார்ட் சொல்லுவாங்க. லைன் சார்ட் அப்படிங்கிறது என்னன்னா கோடு கோடா இருக்கும். ஸோ பை சார்ட், ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி நம்ம வந்து காலம் சார்ட், பை சார்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் காலம் சார்ட் போடுவோம். காலம் சார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஓகே, ஓகே, ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டேட்டா, இப்போ நம்ம டேட்டா கேட்குது. ஓகே, டேட்டாக்கு பாருங்க. நான் இப்போ வந்து இந்தியா கொடுக்குறேன். இந்தியா, ஓகே, 500 ரன்ஸ் கொடுக்குறேன். அடுத்தது again ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா ஒரு 300 ரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து we can go for some other country, England. இங்கிலாந்து ஒரு 350 கொடுக்குறேன். ஸோ another one company, England, we can go for ஜிம்பாப்வே எடுத்துக்கலாம். ஜிம்பாப்வே எடுத்துக்கலாம். ஜிம்பாப்வே. ஸோ ஜிம்பாப்வே நான் என்ன பண்ணுறேன், அகெயின் ஒரு 200 ரன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, கொடுக்குறேன் அப்படின்னா ரிமைனிங் உள்ளதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்க அழகா இங்கே நான் கொடுத்துருக்க டேட்டாவுக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு, இந்தியா. அப்போ இந்த சார்ட்டை பார்த்தாலே நம்ம என்ன சொல்லிடலாம், யார் ஹையஸ்ட்டு, என்னோட இந்தியா இஸ் ஹையஸ்ட். அடுத்தது என்னது, லாஸ்ட் வந்து ஜிம்பாப்வே, செகண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து இவங்க இங்கிலாந்து இருக்கிறாங்க. ஸோ தேர்ட் வந்து ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் டேட்டா கேன் பி ஈஸிலி ரெப்ரசன்டட் இன் யோர் பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ நம்ம பை சார்ட் ஒன்று போடுவோம். நம்ம இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட்டில் போயிட்டு பை சார்ட் போடுவோம். பை சார்ட்டு, ஓகே, ஓகே. ஸோ பை சார்ட். ஸோ அதுக்கு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, இந்த போர்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த போர்ஷனில் நமக்கு என்ன ஆகுது, ஸோ வி ஆர் ஸ்கோரிங் இந்த கண்ட்ரி. இந்த கண்ட்ரி என்னது, ப்ளூ கலர். ப்ளூ கலர் இந்தியா இஸ் ஸ்கோரிங் மோர். ஸோ அடுத்த ஜாஸ்தி பார்த்து இந்த ரெட் ஆஸ்திரேலியா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் இங்கிலாந்து, லாஸ்ட் ஒன் இஸ் யோர் ஜிம்பாப்வே. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாவை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் சார்ட் இஸ் ட்ரான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இன்சர்ட் போயிட்டு டேபிள். ஸோ டேபிள்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ரோஸு, இது வந்து காலம்ஸ். ஸோ எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் வேணும்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் கிரியேட் அ டேபிள். சீரியல் நம்பர், நேமு, சப்ஜெக்ட் 1, அடுத்தது சப்ஜெக்ட் 2, அடுத்தது சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் பண்ணோம். கண்ணா பின்னாடி அலைன்மெண்ட் வரியில் லே அவுட் போயிட்டு ஓகே அலைன்மெண்ட், இந்த டேப் வந்து அலைன்மெண்ட் டேபு. ஸோ இது வந்து சென்டர் அலைன்மெண்ட். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அலைன் ஆயிரும். ஸோ இதை நான் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னா இந்த ஏரோ வந்ததுக்கப்புறம் ஐ கேன் get it. I can so this is how you can insert a table. ஸோ இப்போ நம்ம வரிசையாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்மார்ட் ஆர்ட்ஸ், ஓகே, ஸ்மார்ட் ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு ஸ்மார்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மார்ட் ஆர்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நான் வந்து ஒரு 3 விஷயத்த சொல்லணும், ஒரு 3 விஷயத்தோட ஹைலைட் சொல்லணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே எழுதிக்கலாம். இப்போ சிஎஸ்சி, ஸோ சிஎஸ்சிக்குள்ளார ஸோ ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற சொல்கிறேன் நான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி.
அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இசிஇ, அதே மாதிரி ஸ்டாப்ஸு, லேபு, அடுத்தது சிவில், ஸ்காலர்ஷிப், ஓகே. ஸோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் இதை க்ரியேட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இன்சர்ட்டில் போய் ஸ்மார்ட் ஆர்ட் இருக்கும். அந்த ஸ்மார்ட் ஆர்ட்டில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. நான் என்ன டிசைன்ஸ் வேணும்னு நினைக்கிறேனோ அந்த டிசைன்ஸ் எடுத்து நான் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த டிசைன்ஸ் இருக்குது, கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஸோ லைக் திஸ் பாருங்க. நியூ ஸ்லைட் கொடுத்துட்டு இப்போ இன்சர்ட் போயிட்டு ஸ்மார்ட் ஆர்ட்டில் போயிட்டு ஸோ நான் எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்லைடே நான் திருப்பி காப்பி பண்ணி போடணும் அப்படின்னா இந்த ஸ்லைடை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஸ்லைட் கொடுத்தீங்க அப்படின்னா இதே ஸ்லைடு வந்துடும். இப்போ பாருங்கள், ப்ரெசன்டேஷனில் காட்டுறேன். ஸோ இந்த ஸ்லைட் கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு திருப்பி அதே ஸ்லைட், ரெண்டாவதும் அதே ஸ்லைட் வருது. ஸோ இது டூப்ளிகேட் ஸ்லைட் நமக்கு. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க டேட்டா, இப்போ நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் இல்லையா, இங்கே டேட்டா நான் மாற்றணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுனா நான் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யோர் இன்சர்ட்டிங் எ கிராஃப், டேபிள் அண்ட் யோர் ஸ்மார்ட் ஆர்ட். ஸோ இன்சர்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம், பிக்சர்ஸ் வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் ஸ்மார்ட் ஆர்ட் வேணாலும் போட்டுக்கலாம், சார்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ வேர்ட் ஆர்ட் பற்றி சொல்லியாச்சு. ஸ்லைட் நம்பர் அப்படின்னா எத்தனை ஸ்லைட் இருக்குது, இப்போ ஸ்லைட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்லைட் நம்பர் டிஸ்பிளே ஆகிடும் உங்களுக்கு. ஸோ வித் திஸ் வி கேன் கிரியேட் சம் லிட்டில் அனிமேஷன்ஸ். இது பேசிக்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வி கேன் கிரியேட் சம் லிட்டில் அனிமேஷன்ஸ். நான் ஒரு அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன். நியூ ஸ்லைட். ஸோ இந்த நியூ ஸ்லைட் எம்டி ஸ்லைட். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃப்ளைட் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகிற மாதிரி நான் ஒரு சிம்பிள் அனிமேஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஃப்ளைட் மூவ் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஃப்ளைட் இமேஜ் வேணும். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர் போயிட்டு நான் அந்த ஃப்ளைட் இமேஜ் கொடுக்குறேன். இதோ ஃப்ளைட் இமேஜ் வந்துருச்சு. இந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு சின்னதாக இருந்தால் போதும். ஸோ இந்த 4 கார்னர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ரவுண்டு, இங்கே ஒரு ரவுண்டு, இங்கே ஒரு ரவுண்டு, இங்கே ஒரு. ஸோ அந்த ரவுண்டில் இப்படி ஏரோ மார்க் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏரோ மார்க் வரும். ஸோ அந்த ஏரோ மார்க்கை இப்படி பண்ணினீங்கன்னா இது சின்னதாகிடும், உங்களுக்கு சின்னதாகிடும். அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் நிறைய இருக்குது கீழேயும் மேலேயும். அப்போ இதை கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஆப்ஷன் போய் க்ராப் கொடுத்தீங்கன்னா பிளாக் கலரில் 4 மூலையிலையும் வருது பாருங்கள். ஸோ இதை போய் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏரோப்ளைனில் உள்ள அன்வான்ட் ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஏரோப்ளைன் என்ன பண்ணணும், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு பறக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அனிமேஷன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம we are going to do a transition சொல்லுவோம். அனிமேஷன்ஸில் போயிட்டு கஸ்டம் அனிமேஷன், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஸோ அனிமேட் மட்டும்தான் பார்த்தோம். இந்த ஸ்லைடு அனிமேட் ஆகிறதுக்கு, இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் அனிமேட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we should go for custom animation. ஸோ கஸ்டம் அனிமேஷன் போகிறோம். அனிமேஷன் போயிட்டு இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் ஆட் எஃபர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆட் எஃபர்ட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா என்ட்ரன்ஸ், எம்ஃபசிஸ், எக்ஸிட், மோஷன் பாத் அப்படின்னு இருக்கும். என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஸ்லைடு வரும்போது இந்த ஏரோப்ளைன் எப்படி வரணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸுங்கிறத நான் சொல்லி காட்டுறேன். ஸோ மோர் எஃபர்ட்ஸ் கொடுங்க, கொடுத்துட்டு ஓகே நம்ம சர்க்கிள் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பாருங்கள். ஓகே கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அப்போ அந்த ஏரோப்ளைன் வரத்துக்கு என்ட்ரன்ஸுக்கு கொடுத்துருக்கேன். இந்த எஃபர்ட்டை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எஃபர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு
ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு என்ட்ரன்ஸில் நான் ஃப்ளைஇன் கொடுக்குறேன். ஓகேவா? ஃப்ளைஇன் கொடுத்துட்டு ஸோ அடுத்தது எங்கேருந்து வரணும், பாட்டம் கீழேருந்து வரணுமா, இங்கேருந்து வரணுமா, இங்கேருந்து வரணுமா, இங்கேருந்து, எனக்கு வந்து பாட்டம்லேருந்து தான் வரணும். அடுத்தது ஸ்பீடு, ஃபாஸ்ட்டாக வரணுமா, வெரி ஸ்லோவாக வரணுமா, ஸ்லோவாக வரணுமா, மீடியமாக வரணுமா, ஃபாஸ்ட்டாக வரணுமா, வெரி ஃபாஸ்ட்டாக வரணுமா, எனக்கு வந்து ஸ்லோவாக, ஏன்னா நம்ம பார்க்கணும் இல்லையா, விசிபிலிட்டி தெரியணும் இல்லையா, இப்போ ஸ்லோவாக. இப்போ நான் அந்த ஸ்லைட் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் என்ன ஆகுது பாருங்கள். இந்த ஏரோப்ளைன் வந்து நிற்குது. இங்கே பாருங்கள், நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டார்ட் ஆன் கிளிக். அப்போ நான் மவுஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாட்டம்லேருந்து ஸ்லோவாக அந்த ஏரோப்ளைன் வரணும். ஸோ இப்போ ஸ்லைட் பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ மவுஸை கிளிக் பண்ணுறேன், ஒரு வாட்டி மவுஸை கிளிக் பண்ணிட்டேன், அந்த ஏரோப்ளைன் வந்து நின்றுச்சு. நின்றதுக்கப்புறம் நம்ம ஏரோப்ளைன் என்ன ஆகணும், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகணும். ஸோ மூவ் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு மோஷன் பாத். ஓகேவா? மோஷன் பாத்னா எந்த மாதிரி பறந்து போகணும், நான் இங்கேருந்து இப்படி பறந்து போகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப் ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அப் ரைட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா சீக்கிரம் ஓகே. ஸோ ப்ளே பண்ணுறேன் நான். பறந்து போயிடுச்சா இமேஜ்? okay, I'm playing. upright. ஸோ இங்கே நான் ஸ்லைட் வியூவில் பார்க்குறேன், கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணால் தான் அந்த ஏரோப்ளைன் வரும். ஸோ அந்த ஏரோப்ளைன் வந்துருச்சு, வந்துட்டு அகெயின் கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணால் இட் இஸ் மூவிங். ஓகே, திஸ் இஸ் யோர் சிம்பிள் அனிமேஷன். ஸோ எனக்கு இந்த பாத்தில் வேணாம், நான் அப்போ என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும் அப்படின்னா, ஸோ ஏரோப்ளைனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க, மோஷன் பாத் கொடுத்துக்கோங்க, ட்ரா கஸ்டம் பாத், அதில் ஃப்ரீ ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், அதை இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி கொடுத்து இங்கே கொண்டு போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது நின்றும். அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் ஏரோப்ளைன் பறக்குதா இல்லையான்ட்டு. நான் கிளிக் பண்ணுறேன், ஏரோப்ளைன் வந்துருச்சு. ஸோ திருப்பி கிளிக் பண்ணுறேன், ஏரோப்ளைன் நான் கொடுத்த பாத்தில் மூவ் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டு எனக்கு மறைஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணணும், ஆட் எஃபெக்டில் எக்ஸிட். ஸோ எக்ஸிட்டில் டிஸப்பியர் ஆர் ஃப்ளை அவுட், நான் டிஸப்பியர் கொடுக்குறேன். ஸோ நவ் ஐ எம் பிளேயிங், ஸோ பிக்சர் இஸ் கம்மிங், இட்ஸ் மூவிங் அண்ட் இட்ஸ் டிஸப்பியரிங். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்லைட் ஷோவில் பார்க்குறேன், கிளிக் பண்ணுறேன், ஸோ ஏரோப்ளைன் வருது, அகெயின் கிளிக் பண்ணுறேன், மூவ் ஆகுது, அகெயின் கிளிக் பண்ண ஏன் ஒவ்வொரு வாட்டியும் நான் கிளிக் பண்ணணும் அப்படின்னா, பிகாஸ் நான் ஆன் கிளிக் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படி வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ இதில் இந்த பிக்சரில் போயிட்டு ஸ்டார்ட், ஓகே, ஸ்டார்ட் ஆன் கிளிக்கு பதில் ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுவே ப்ளே ஆகிடும். பாருங்க, நான் ப்ளே பண்ணுறேன், ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணாட்டி ஏரோப்ளைன் வந்துடுச்சு, அதுவே மூவ் ஆயிடுச்சு. டிஸப்பியர் ஆகணும் அப்படின்னா அகெயின் இங்கே கிளிக் பண்ணி இந்த பிக்சர் 1ல் கிளிக் பண்ணி இல்லை ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு மட்டும்தான் கிளிக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் என் மவுஸை நான் மூவ் பண்ணவே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் it's disappearing. So like this we can create a simple animation of a airplane movement. So next பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை பறக்க வைக்கலாம் நம்ம. ஸோ பட்டர்ஃப்ளை எப்படி பறக்க வைக்கலாம் அப்படின்னா நியூ ஸ்லைட் கொடுத்துக்கலாம். நான் பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் பிக்சரில் ஆல்ரெடி நான் ஒரு கார்டன் பிக்சர் வச்சுருக்கேன். ஸோ இன்சர்ட் பண்ணிக்கிறேன் நான் அந்த பிக்சரை. அந்த பிக்சர் வந்து எனக்கு சின்னதாக இருக்குது, நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், என்னோடய ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி நான் என்லார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ என்லார்ஜ் பண்ணிவிட்டு ஐ நீட் அ பட்டர்ஃப்ளை இமேஜ் ஃப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன், கூகுளில் போயிட்டு பட்டர்ஃப்ளை
அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இமேஜஸ் இருக்குது. ஸோ ஐ டேக் ஃப்ளைங் பட்டர்ஃப்ளை ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் பட்டர்ஃப்ளை எடுத்துக்கிறேன். நான் இந்த பட்டர்ஃப்ளையை ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த பட்டர்ஃப்ளையும் நான் என்ன பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பிக்சர் பட்டர்ஃப்ளை, அப்போ இன்சர்ட். எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தெரியுது. அப்போ ஃபார்மேட்டில் க்ராப்பு, அந்த க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம முன்னாடி பண்ணதே தான். ஸோ நான் என்ன பண்ணணும், ஆட் எஃபெக்ட் என்ட்ரன்ஸில் ஃப்ளைன் உள்ளார வரத்துக்கு. அடுத்தது மோஷன் பாத்தில் நான் ட்ரா கஸ்டம் பாத். ஓகே, கஸ்டம் பாத் வந்து ஃப்ரீ ஃபார்ம். நான் என்ன சொல்கிறேன், இப்படி போய் இப்படி வளைஞ்சு இது வந்து இங்கே போய் டிஸப்பியர் ஆகணும்னு சொல்கிறேன். அப்போ என்னோடய பட்டர்ஃப்ளை மூவ் ஆகி அங்கே வருது. நான் சொன்ன இடத்துக்கு. நம்ம டிரான்ஸ்பரண்ட் பட்டர்ஃப்ளை எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். வி கேன் சூஸ் சம் டிரான்ஸ்பரண்ட் பட்டர்ஃப்ளை. நம்ம ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கிறதுனால நமக்கு ஒயிட்டோட வருது. நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் பட்டர்ஃப்ளை எடுத்தோம் அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளை எடுத்துக்கலாம். இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் இமேஜஸ். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நான் செட் பண்ண ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்தேன், அது எனக்கு வந்து செட் ஆகலை, நல்லா இல்லை. ஏன்னா அது ஒயிட் கலரும் வந்து தெரியுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்டர்ஃப்ளைவை டெலீட் பண்ணிவிட்டு, ஓகே, அந்த டெலீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்திருக்கேன். ஸோ டிரான்ஸ்பரண்ட் பட்டர்ஃப்ளை இன்சர்ட் பண்ணுறேன் நான். அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ ஒயிட் கலரில் தான் வருது. ஸோ யூ கேன் ட்ரை வித் சம் அதர் ஆப்ஷன்ஸ். இதுவும் ஒயிட் பேசிஸில் தான் வருது. ஸோ யூ கேன் ட்ரை வித் சம் அதர் பட்டர்ஃப்ளைஸ். நான் இப்போ டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இதை வச்சு ஒர்க் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன், மோஷன் பாத் கொடுத்துக்கிறேன், ட்ரா கஸ்டம் பாத்து ஃப்ரீ ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறேன். அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஆகுது. இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட வச்சுக்கிறேன் பட்டர்ஃப்ளைவை. நான் ரொம்ப பெருசாக இருக்குது பட்டர்ஃப்ளை. ரொம்ப சின்னதாக வச்சு பார்ப்போம். ஓகே, டன். ப்ளே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளை மூவ் ஆகி ஒரு இதில் உட்கார்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கிரியேட் அ அனிமேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி கேன் கிரியேட் அ ஸ்பின்னிங். ஓகே, ஒரு ஸ்பின்னிங் மூன் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா, இன்சர்ட்டில் போயிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட், நான் இது வரைக்கும் நான் ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் த கூகுள். நானே ஒரு ஆப்ஜெக்ட் வரைய போகிறேன். ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு சர்க்கிள் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃப்ளோ சார்ட்டில் இருக்குது. ஸோ ஒரு சர்க்கிள் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அகெயின் இன்சர்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஷேப்ஸில் போய் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பு ஸோ இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளை நான் சுற்றி ப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ இது என்ன பண்ணிக்கலாம்னா, செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி, அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி இல்லாட்டி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது பேஸ்ட் ஆகும். ஸோ இந்த பச்சை கலரில் இருக்கு இல்லையா, அதை சுற்றி விட்டீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும். நான் அது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொன்றா. நான் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். So see here, I am drawn a image of your sun. ஒரு சன் மாதிரி ஒரு இமேஜ் வந்து நான் வரைஞ்சிட்டேன். think so, hope it looks like a sun. இந்த இடத்துல ஒன்று பேஸ்ட் பண்ணணும். இப்போ இது எல்லாமே நான் தனித்தனி ஆப்ஜெக்டாக தனித்தனி, இது ஒரு ரெக்டாங்கிள் இது ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒரே இமேஜாக மாற்றணும். ஒரே இமேஜாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கலர் மாற்றிக்கிறேன். ஸோ இது கலர் வந்து நான் என்னென்னா
ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா கலர் கேட்கும். நான் எல்லோ கலரில் நம்ம சன் இருக்கிறதுனால நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்றை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் ஆப்ஜெக்ட் போயிட்டு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் டர்ன்ட் இன்டு எல்லோ கலர். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். மவுஸை வச்சு இப்படி ஃபுல்லாக இழுத்து விட்டாலும் சரி, இல்லாட்டி கண்ட்ரோல் ஏ கொடுத்தாலும் எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஸோ இப்போ இதை தனியாக இழுக்க முடியுது. இப்போ நான் குரூப்பிங் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ தனியாக வராது. இது ஒரு இமேஜாக ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் எஃபர்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆட் எஃபர்ட் என்ட்ரன்ஸ் வந்து நான் வந்து என்ட்ரன்ஸ் வந்து வீல் கொடுத்துக்கிறேன். நான் வீல். ஓகே, வீல். அடுத்தது ஆட் எஃபெக்ட் எம்ஃபசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்பின்னிங். ஓகே, ஸ்பின்னிங் ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ இட் இஸ் ரொட்டேட்டிங். ஸோ இந்த மாதிரியான எஃபர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இப்போ நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் அனிமேஷன் மொத்தமாக கொடுத்தோம். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் எப்படி வந்து அனிமேஷன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஒயிட் கலராக மாற்றிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் ஷேப்பில் போயிட்டு ஸோ பேக்ரவுண்ட் ஒயிட்டாக மாற்றிட்டு எடிட் டெக்ஸ்டில் போயிட்டு கலர் வந்து ஒயிட்டுக்கு ஒயிட் இருக்கிறதுனால விசிபிளாக இல்லை. ஹோம் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சைஸ் எல்லாமே நான் மாற்றிக்கிறேன். கிங்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு again I'm going to change the color. ரெட் கலர் வச்சுக்கிறேன். எஸ், இங்கே கொடுத்தது சின்னதாக இருக்குது, அதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வரணும். இப்போ நான் வந்து அனிமேஷன் கொடுத்தேன். இப்போ ஆட் எஃபெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிசால்வ் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்கள் எல்லா டெக்ஸ்ட்டும் ஒரே மாதிரி வருது. எனக்கு கே தனியாக, ஐ தனியாக, என் தனியாக, ஜி தனியாக, எஸ் தனியாக, தனித்தனியாக வரணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே என்ன எஃபர்ட் வேணுமோ இப்போ நான் வந்து என்ட்ரன்ஸில் எனக்கு வந்து என்ன எஃபர்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம ரேண்டம் பார்ஸ் எக்ஸ்பேண்ட் ஃபேட் ஓகே இது கொடுத்துக்கலாம். நம்ம இது நல்லாயிருக்கு. ஃபேடர்ஸ் வெல் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு வரும். அதில் போயிட்டு பை லெட்டர்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு லெட்டராக அனிமேட் ஆகும். எஃபர்ட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு எஃபர்ட்டில் போய் பை லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்டராக வருது. இருங்க, டிலே வந்து கம்மி பண்ணி காட்டுறேன். நான் எஃபர்ட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு டிலே வந்து ஜாஸ்தி, பை லெட்டர் டிலே வந்து நான் ஜாஸ்தி கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வியூ பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றா வருது பாருங்கள், மொத்தமாக வராமல் ஒவ்வொன்றா வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அனிமேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஹைப்பர் லிங்க் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு லெட் மீ ஃபினிஷ் மை ப்ரெசன்டேஷன். ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு இப்போ ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது என்னங்கிறத நான் செய்கிற விஷயத்தை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் ஷேப் கொடுத்துட்டு கலர் வந்து கொடுத்துக்கிறேன்.
ஸோ இதில் போயிட்டு நான் டெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டோட கலர் நான் மாற்றிக்கிறேன் பிளாக்குக்கு. இப்போ கூகுள் GOOGLE கூகுள்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கூகுளை கிளிக் பண்ணேன்னா எனக்கு கூகுளோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகணும். அதுதான் ஹைப்பர்லிங்க். ஸோ இப்போ கூகுளை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகணும். அது எப்படி ஓப்பன் ஆகுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் சைஸை நான் பெருசாக்கிக்கிறேன். கூகுள்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை நான் இந்த கூகுளுங்கிற வார்த்தையை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், இட் ஷுட் ஓப்பன் அ கூகுள் பேஜ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கணும், இந்த டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹைப்பர் லிங்க்னு வரும். அந்த ஹைப்பர் லிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ, பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு அட்ரஸ், ஓகே, கீழே அட்ரஸில் www.google.comனு கொடுத்தோம் அப்படின்னா இந்த லிங்க்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ரன் பண்ணுவோம். இப்போ கிளிக் பண்ணுறேன் மவுஸை வச்சு. பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு, கூகுள் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க், ஒரு வீடியோ போடணும், இந்த வீடியோட லிங்க்கை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு ஹைப்பர் லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பவர் பாயிண்டில் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஒரு பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஒரு டெக்ஸ்ட் எப்படி இன்சர்ட் பண்ணி அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி அதோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, லேஅவுட் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, அனிமேஷன்ஸ் வந்து நீங்கள் நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. நான் வந்து கொஞ்சோண்டு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களாக போயிட்டு நிறைய அனிமேஷன்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கும், எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு ப்ரெசன்டபுளாகவும் இருக்கும். இது மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டார்க் கலர்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து ப்ளசண்ட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து நமக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபாண்ட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபாண்ட் வைக்கக்கூடாது, யூனிஃபார்மாக இருக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்லைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ நான் ஹெட்டிங்க்கு வந்து கேம்ப்ரியா 12 யூஸ் பண்ணுறேன்னா த்ரூ அவுட் த ஸ்லைட் நான் என்ன பண்ணணும், கேம்ப்ரியா 12 தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபாண்ட் மாற்றினீங்கன்னா நல்லா இருக்காது. So this is how these are some of the tips for creating a presentation. So you can create your own animation. உங்களோட creativity எவ்வளோ அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து presentation create பண்ணலாம். Thank you everyone for listening. If you have any doubts you can ask. Thank you. Students, if you have any doubt, you can put in the chat box. Thank you very much, ma'am, for a wonderful demonstration on a PowerPoint application software. Really, the students would have gained a basic knowledge about this software. Participants, feedback link has been posted in the chat box. Kindly fill the form for certification and make sure to join tomorrow's session on career opportunities on engineering and at 11 a.m. And thank you for being here. Thank you very much. Thank you everyone.